அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். போன வாரம் வீக்கான லெவல் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் வியாழக்கிழமை காலையிலேயே அல்லது புதன்கிழமை ஈவினிங் அப்டேட் பண்ணுவேன். எப்போவுமே இனி அடுத்த வாரத்துக்கான லெவல் நாளைக்கு ஈவினிங் அல்லது வியாழக்கிழமை காலையில் அப்டேட் பண்ணுவேன் வீடியோ. இது போன வாரம் நம்ம கொடுத்தது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 52 வீக்கில் 52 வீக்கில் இயரில் 44 வாரம் என்ட்ரி எடுத்து பர்ஃபெக்டாக கொடுக்கும். 8 வீக் என்ட்ரி எடுக்காமல் மிடில் ட்ரேட் ஆகலாம், அது ஸ்டாப் லாஸ் செட் ஆகலாம். நம்ம வேல்யூ வரணும் வந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இது ஒவ்வொரு இதுவும் ஒரு மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸுங்க. மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸு. ஸ்டாப் லாஸு டே கேண்டில் க்ளோசிங் பேஸில், ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால் 15 மினிட்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு மீண்டும் மறுபடியும் உள்ளே வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஆனால் இங்கே போனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அங்கே எப்படி எடுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் இல்லை நீங்கள் படித்த உங்கள் டெக்னிக் நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்குறது நம்ம மேக்ஸ் வேல்யூ அது கூட ரூல், அவ்வளோதான். யூடியூப் பார்க்குறவங்க உங்கள் வேல்யூ எது வந்தாலும் அங்கே அது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, போன வீக் நம்ம கொடுத்துருந்தது இங்கே இருந்தது. நம்ம கொடுக்கும் பொழுது மார்க்கெட்டு 23,848 to 23,942 போனாக்குள்ள செல் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கேருந்து போனது எக்ஸாக்டாக பாருங்கள் என்ன ஐ அங்கே போயிருக்கு அப்படின்னாக்கல 839.30. இந்த வேலையிலேயே 830 இங்கே 839.40 செல்லுதான் அப்படிங்கிறது நான் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறது 848 போடணும்னு அவசியமும் கிடையாது. ஏங்கிறதுக்கான விடை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நியராக போனாலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது இதனுடைய ரூலு. அப்போ இங்க இருந்து நமக்கு இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 839ல இருந்து 500 பாயிண்ட் வந்திருக்கு. நமக்கு அவ்வளோ மினிமம் டார்கெட் நான் சொல்றது 100 பாயிண்ட்ஸ் இங்கேயே கொடுத்துருச்சு. கரெக்டுங்களா? 150 பாயிண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. நான் சொல்றேன் மினிமம் 100 பாயிண்ட். அதே டைரக்ஷன்ல இருந்தாங்களா பெரிய ரிட்டர்ன் கிடைக்கலாம். இங்க இருந்து ஏன் திரும்பிச்சுங்கிறத இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்க. மந்த்லி வீடியோ இருக்கிறதுலே இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லிக்கு அடுத்தது மந்த்லி பவர்ஃபுல், மந்த்லிக்கு அப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோ மந்த்லி லெவல்ஸ் மந்த்லி பிகினிங்ல போட்டிருக்கேன், அந்த இன்பிட்வீன்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது வீக்லி லெவல். அப்போ வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எவ்வளவு அழகா நம்ம பிரைஸ் போனோடனே ஏன் செல்லாச்சு, என்ன நியூஸ் ஏது வரும் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ராடேவா இருக்கட்டும், பொசிஷனா இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸ் அடிப்படையில தான் இயங்கும். அதை சார்ந்து படிங்க, உங்க பகுதியிலேயே உங்க தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. இது பொசிஷன் கிளாஸ், இன்ட்ராடே கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல எட்ஜிங்கோட பண்ணக்கூடிய டாபிக். இது அடுத்த வீக்கான லெவல்ஸ் நான் நாளைக்கு ஈவினிங் ஆர் வியாழக்கிழமை காலையில் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.